அண்ட் இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணது ஆக்சுவலி நான் இங்கேயே பண்ணிட்டேன், சென்னையிலே பண்ணிட்டேன். யூஸ்வலாக நிறைய பேர் பாலி போய் தான் பண்ணுவாங்க. பட் நான் அங்கே போய் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே பண்ணிட்டேன். இதுவும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இங்கேயே பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு அங்கே கலைய தேவையில்லை. ஸோ நான் பண்ணது பிரைம் ஃபாரெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் சென்டரில் தான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன், ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இருக்கும். ஸோ நிறைய இடத்துல இருக்குது, ஏர்போர்ட்குள்ளேயும் இருக்குது. பட் ஏர்போர்ட்குள்ளலாம் ரொம்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி இது பிரைம் ஃபாரெக்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப. ஸ்பென்சர் பிளஸால் கூட இருக்குது. ஸ்பென்சர் பிளஸாலையும் நல்லா பண்ணுறாங்க. அங்கே ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் இருக்குது, அது நேம் எனக்கு சரியாக தெரியல. பட் பிரைம் ஃபாரெக்ஸ் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸோ பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, உங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்ஸில் ஐ மீன் உங்கள் ஹோல் ட்ரிப் ட்ராவல் எக்ஸ்பென்ஸில் 60% வந்து இந்த மாதிரி கேஷ் ஆகும். 40 to 30% வந்து இல்லை ஃபாரெக்ஸ் கார்டு இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி சொல்லுவாங்க. அது இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ் லைக் இந்தோனேஷியா, அப்புறம் மியான்மர், சிங்கப்பூர், இங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி கேஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் நம்ம மோஸ்ட்லி டாக்ஸி ஹையர் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் சாப்பிட வேண்டியது இருக்கும். அதுக்கெலாம் வந்து அவங்க கேஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் என்எஃப்சி ஸ்வைப்லாம் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதுவும் இந்த இந்தோனேஷியாவில் எஸ்பெஷலி நிறைய இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து 60 to 70% வந்து நம்ம கேஷ் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஸோ ஸோ லைக் தட் நானும் 60% கேஷாகவே எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கிற 30% வந்து ஃபாரெக்ஸாகவும் டெபிட் கார்டாகவும் எடுத்திருக்கேன். இந்த 60%லேயே வந்து நான் 10% வந்து யூஎஸ்டியாகவே எடுத்திருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி 10% இருக்கும், மீதி இருக்க 50% தான் வந்து ஐடிஆராக இருக்கும், விச் மீன்ஸ் இந்தோனேஷியன் ருப்பியாவாக இருக்கும். ஏன்னா இப்போது ஃபுல்லாகவே நீங்கள் ஐடிஆராகவே எடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு 60% எடுத்துட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடிஆர் மீறுதுன்னா அதை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு டேரெக்டாக ஐஎன்ஆருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஐஎன்ஆர் வந்து உங்களுக்கு யூஎஸ்டியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் இல்லை யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலே அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கும். பட் கம்பேரேட்டிவ்லி ஐடிஆர் கம்பேரேட்டிவ்லி உங்களுக்கு யூஎஸ்டியில் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் வந்து யூஎஸ்டியாகவே ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போவாங்க இங்கேருந்து. அங்கே போயிட்டு தேவைப்படுற இதுக்கு வந்து ஐடிஆரை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. நான் வந்து இங்கேவே வந்து நம்ம எல்லாமே பக்கம் பிளான் பண்ணியாச்சு, இதுக்கு இவ்வளோ செலவாக போகுது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து தேவைப்படுற ஐடிஆரும் யூஎஸ்டியும் நான் இங்கேயே பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கேஷ், ஐ டூ ஹேவ் ஃபாரெக்ஸ் கார்டு ஆல்சோ. ஸோ நான் பேசிக்காக 3 டைப்ஸ் ஆஃப் கார்டு வாங்கியிருக்கேன். அதில் வந்து 2 ஃபாரெக்ஸ் கார்டு. ஒன்று வந்து அது ஃபாரெக்ஸ் கார்டு சொல்ல முடியாது, அது நியோ குளோபல் சொல்லுவாங்க. அது நம்ம டிசிபி பேங்க், இந்தியன் பேங்க்கோட கார்டு தான் அது. இந்த 2 ஃபாரெக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த இன்ஸ்ட்ரீம் ஃபாரெக்ஸ். ஸோ இது வந்து சிங்கிள் கரன்சி கார்டு. இதில் நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா யூஎஸ்டி அமௌண்ட் தான் லோட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஐஎன்ஆராக இப்போது லோட் பண்ணுறீங்கன்னா, இப்போ இதில் லோட் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆகி யூஎஸ்டியாக உங்களுக்கு லோட் ஆகும். இது இன்ஸ்டரீம், அப்புறம் வந்து புக் மை ஃபாரெக்ஸில் வந்து இன்னொன்று எஸ் பேங்க் கார்டுன்னு இன்னொன்று வாங்கியிருக்கேன். எஸ், திஸ் டூ ஆர் 2 ஃபாரெக்ஸ் கார்ட்ஸ். இன்ஸ்டரீம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் கரன்சி, இது வந்து மல்டி கரன்சி, எஸ் பேங்கோட மல்டி கரன்சி கார்டு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரீம் கார்டில் ஒன்லி யூஎஸ்டி மட்டும் தான் லோட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கரன்சி சப்போர்ட் பண்ணும், இன்க்ளூடிங் யூஎஸ்டி, யூரோ, பவுண்ட்ஸ், சம்திங் லைக் தட், ஜாப்பனீஸ் யென் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மேஜர் கரன்சி ஒரு 14 கரன்சி சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து இந்த ப்ளூ கலர் கார்டில் வந்து நீங்கள் ஐஎன்ஆர்லேருந்து நீங்கள் எந்த கரன்சியாக வேணாலும் கன்வெர்ட் பண்ணி இதில் நீங்கள் பேலன்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து உங்களால் யூஎஸ்டி மட்டும் தான் லோட் பண்ண முடியும். ஸோ ஏன் இப்போது ரெண்டுனா, இது மல்டி கரன்சி கார்டு வந்து நீங்கள் இந்தோனேஷியாவில் ஸ்வைப் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இதுக்கு டேக்ஸ் பிடிப்போம். அதே சிங்கிள் கரன்சி கார்டு ஒன்லி யூஎஸ்டி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட 0 மார்க்கப் ஃபீஸ்னே சொல்லலாம். இது இன்ஸ்டன்ட் கார்டு. இது வந்து உங்களுக்கு சில பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்ஸ்டரீம் வந்து உங்களுக்கு ஏடிஎம்மில் யூஸ் பண்ண பெஸ்ட்டாக இருக்கும், எஸ்பெஷலி இந்தோனேஷியாவில்.
இது வந்து உங்களுக்கு ஸ்வைப் பண்ண பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்வைப் பண்ண பெஸ்ட்டாக இருக்குன்னா ஜஸ்ட் ஐ ஹேவ் ஒன் மோர் கார்டு ஆல்சோ நேயோ கார்டு. நீங்கள் ஸ்வைப்பிங்க்கு இதோடவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஏன் இது யூஸ் பண்ணியிருக்குன்னா இது வந்து உங்களால் எந்த கரன்சியும் லோட் பண்ணிக்க முடியும். யூரோ லோட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சிங்கப்பூர் டாலராக லோட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் இந்த ப்ளூ கலர் எஸ் பேங்க் கார்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியோ குளோபல். இது வந்து ஃபாரெக்ஸ் கார்டுனே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு டிசிபி பேங்கோட நம்ம இந்தியாவில் இருக்க இஷ்யூ பண்ண கார்டு தான் இது. இந்தியாவில் இருக்க பேங்க் இஷ்யூ பண்ண கார்டு தான் இது. ஸோ இதுவும் எல்லாமே எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. ஏடிஎம் சப்போர்ட் இருக்குது, என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது. பட் இது ஏடிஎம்மில் யூஸ் பண்ணால் பர் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு 3 டிரான்சாக்ஷன் இதில் ஃப்ரீ. 3லேருந்து அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன்லேருந்து உங்களுக்கு வந்து 500 499 இதில் வந்து ஃபீ பிடிப்பான்னு நினைக்கிறேன் ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் நியோவில். இது வந்து ஏடிஎம்மில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸ்வைப் பண்ணால் 0 மார்க்அப் ஃபீஸ் தான் அந்த நியோ கார்டில் உங்களுக்கு. இப்போ ஸ்வைப்பிங் அப்புறம் என்எஃப்சி அதுக்கெலாம் வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஐஎன்ஆராகவே வச்சுக்கலாம். அந்த டிசிபி பேங்க்கோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஐஎன்ஆராகவே வச்சுக்கலாம். நீங்கள் அட் தி டைம் நீங்கள் இந்தோனேஷியாவிலையோ இல்லை வேறு எங்கேயோ நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த ஐடிஆராவோ இல்லை வேறு எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அந்த கரன்சியாவோ கன்வெர்ட் ஆகி அது அவங்களோட இதில் போயிடும். இந்த இன்ஸ்டரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் யூசேஜ்க்கு பெட்டராக இருக்கும். இது வந்து ஸ்வைப்பிங் அண்டு எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏடிஎம்க்கு யூஸ் பண்ணலாம், பட் மார்க்கப் ஃபீஸ் பிடிப்பாங்க. அண்ட் இந்த மல்டி கரன்சி கார்டு நான் சொன்ன மாதிரி இதில் எல்லா கரன்சியும் இதில் லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காம்பினேஷன் ஆஃப் இது மூணுத்துலேயுமே லோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கார்டு என்னோட பர்சனல் ஹெச்டிஎஃப்சி டெபிட் கார்டையும் நான் இன்டர்நேஷனல் கார்டை மாற்றி வச்சுருக்கேன். அதுலேயும் அதை கூட நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேஸில் இது மூணுமே ஒர்க் ஆகலைன்னா கூட நம்ம அந்த கார்டு ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கார்டோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நியோ குளோபல், இது இன்ஸ்டரீம் அண்ட் புக் மை ஃபாரெக்ஸோட எஸ் பேங்க் கார்டு. இது ரெண்டுமே வந்து புக் மை ஃபாரெக்ஸ் வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணணும். நான் ஆர்டர் பண்ணேன். இந்த நியோ குளோபலுக்கு வந்து தனி வெப்சைட் இருக்குது. நான் மூணுமே உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.